ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் மழையில் 4 பேரும் நனைஞ்சது தாங்க மிச்சம். இந்த சீர்காழியில் கிளம்பும்போது வெயில் மூஞ்சில் சுள்ளு சுள்ளுன்னு அடிச்சுது. என்னடாம்மா வெயிலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருக்கலாமோன்னு நினச்சிட்டே நான் பைக்கில் போயிட்டுருந்தேன். ஆனால் கொஞ்சம் தூரம் போனால் ஆப்போசிட்டில் 2 ஸ்கூல் பசங்க சைக்கிளில் நனைஞ்சு தொப்பரையாக வந்திருந்தாங்க. என்னடா இவனுங்க மழையே பெய்யல, எங்கே மழை பெய்யுது, இப்படி நனைஞ்சு வராங்களேன்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் தெரியுது சிதம்பரத்தில் பயங்கர மழைன்னு. போய் நல்ல மழையில் மாட்டிக்கிட்டாங்க. போகிற வழியில் எங்கெங்கே பாலத்துக்கு கீழே இந்தமாரி இடம் இருக்கும். ஒரு பாலமாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு மழை சுத்தமாக விடலை. மழை விட்டதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தமாரியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபங்க்ஷன்காரங்களே மண்டபத்தை விட்டு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டி கிளம்பியிருப்பாங்க. அதேமாரி மழை விடவே இல்லை. அப்போ மூச்சு கட்டுப்பா. அப்புறம் சொல்லு ஏதாவது. நீங்கள் மட்டும் வீடியோவில் இல்லைன்னு சொல்லிட்டு நீலா ஃபோனை வாங்கி எங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். மேலே பாலத்தில் பெய்கிற தண்ணி கூட இந்த பைப் வழியாக இங்கே கொட்டுது. எங்கேயும் நிற்க கூட முடியல. சாரலும் பயங்கரமாக அடிக்குது. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். பசங்களை மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போக மாட்டோம். இது எங்கள் அம்மா ஊர் பக்கம் போகிறதால சரி அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளப்பிட்டேன். ஏன்டா அழைச்சிட்டு வந்தோன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. மழை கொஞ்சம் கூட விடவே இல்லைங்க. அவ்வளோ மழை பூந்து அடிக்குது. எங்களுக்கு இவ்வளோ மழை பெய்யும்னு சீர்காழியில் நாங்கள் வரும்போதே பெஞ்சிருந்ததுன்னா நாங்கள் அழகாக விட்டுட்டு வந்துருப்போம். அவ்வளோ வெயில் அடித்ததால் இவங்களை அழைச்சிட்டு வந்துட்டோம். அதனாலே வந்து இங்கே பாதி வயலையே மாட்டிக்கிட்டு மூச்சு விட்டு நிற்கிறோம். இது வேற நல்லா இருக்கிற பசங்களை மழையில் அழைச்சிட்டு வந்து இன்னும் உடம்பு சரியில்லாமல் போய்டுன்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு நார்மலாகவே இந்த சீசன் மாறுற டைமில் பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போவோம். இதில் மழையில் அழைச்சிட்டு வந்து வேற உடம்பு சரியில்லாமல் போய்டும்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக அங்கே இங்கேயும் நின்று ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணிட்டோம். அங்கே ஃபங்க்ஷன் முடியல நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ மழை வந்தவங்க எல்லாருமே நனைஞ்சிட்டு தான் வந்தாங்க. மோஸ்ட்லி பக்கத்தில் இருந்து வரவங்க கூட நனைஞ்சிட்டு தான் வந்தாங்க. அப்புறமா அப்படியே வந்து ஒரு வழியாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. மழை தான் ஃபுல் ரீசன். மழையாலேயே எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல. அதனாலேயே வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. பாய்.